மக்களே, ஏபிள் அரசுலேருந்து ஆனந்தன். 11th செப்டம்பருக்கான மார்க்கெட் அனலைசிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக போனது காரணம் பெரியவர் ட்ரம்ப் போட்ட காலையில் நமக்கு கிடைச்ச அந்த ட்வீட்டு தான். ஸோ நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இதனால் இன்னைக்கு காலையில் இதாக இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கலை. சரி, இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு செக்டாராக பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து நாளைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஈவினிங்கு. ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதுக்கு இன்றைக்கி ஒரு சிக்னல் வந்திருக்கு. அதுதான் பிபிஐன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அந்த லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு நல்ல நாலேஜ் அது. மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த டேட்டா. ஒன்று. 2வது விஷயம், நிறைய பேர் வந்து சார்ட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியும் நீங்கள் கேட்குறீங்க. நிஜமாகவே அதை செய்யணும்னு ஆசை. ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல், ஏன்னா நிறைய பேர் நிறைய கேட்குறதுனால என்னால் அதை செக்ரிகேட் பண்ண தெரியல. அதனால் ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறோம் இல்லையா, செக்டார் வைஸாக, அந்த வீடியோவில் கீழே வந்து நீங்கள் ஸ்டாக்கை பற்றி கேட்டிங்கன்னா, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை கேட்டிங்கன்னா, அதை நான் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதை மறுநாள் எப்படி இருக்கும், என்ன ரெசிஸ்டன்ஸ், என்ன சப்போர்ட்டுன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மறுநாள் காலையில் உங்களுக்கு வீடியோ கிடைக்கிற மாதிரி அதை ஒரு ஐடியா பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கலாம். சும்மா இதெல்லாம் ஒரு ட்ரையலை. எனக்கும் வீடியோ இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வீடியோ போடுறதோ இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஸ்டைலையோ மாற்றிக்கலாம். சும்மா ஒரு நாலேஜ் ஷேரிங்காக பண்ணிகிட்ருக்கோம். சரி, ரைட். இப்போ நம்ம நேராக நிஃப்டிக்குள்ளே போயிடுவோம். நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸும் வந்து பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. அதாவது மார்க்கெட் வேணால் பாசிட்டிவாக இருக்கே தவிர சிக்னல் வந்து கிளியர் சிக்னல் இல்லை. நான் மேலே போக போகிறேன், இல்லை கீழே வர போகிறேன், எதுவும் இல்லை. 2 பக்கத்துக்குமே அதாவது இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் இங்கேருந்து பார்த்துங்க. இந்த பேட்டர்ன் வந்து பக்கா கன்சல்டேஷனில் இருக்குது. நீங்கள் 2 பக்கத்துக்கும் ஒரு சிக்னல் இல்லை. 2 பக்கமும் பாசிட்டிவாக இருக்குது. எந்த பக்கம் வேணால் நான் போவேன்ற மாதிரி தான் இருக்காது. ஸோ இன்னும் வந்து இதால் இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கலாம். சேம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா செக்டாரும் அப்படி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், சும்மா போய் ஓரமாக போய் ஆரம்பிச்ச இடத்துல போய் நின்றுச்சு. இன்னும் சிக்னல் கிளியராக இல்லை. எந்த பக்கம் போக போகிறோன்றது இல்லை. இதுலேயும் அதே தான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த இந்த ஏரியா சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டு தான். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்தால் கீழே, மேலே போனால் மேலே, இந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் வந்து பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 54,700 இருக்குது இன்றைக்கி. இது அது எனக்கு இது நோட் பண்ணுறதுக்கு தெரியல, இதிலே கூட நோட் பண்ணுறது. சரி, நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. 54,700 இருக்குது. சப்போர்ட் 54,215. இது வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட், நாளைக்கு சப்போர்ட். அடுத்து ஐடி. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை பொய்யாக்கிட்டு மேலே போட்டாரு. அதாவது டெய்லி வைஸில். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், வீக்லியில் வந்து இந்த 34,500க்கு மேலே க்ளோஸ் ஆகணுங்க. இன்றைக்கி அவுட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபியும் டிசிஎஸ் தான் மார்க்கெட்டை தூக்கியிருக்கான். அது ஓஎஃப்எஸ்எஸ் ரிசல்ட் நல்லா வந்ததுனால அதையும் சேர்த்து வச்சு மார்க்கெட்டை தூக்கியிருக்கான். இன்றைக்கி நிஜமாக சொன்னால் மார்க்கெட்டை நிப்பாட்டி வச்சிருந்தது ஐடி சார் தான். ஸோ இன்னும் வந்து இவர் இப்போ ஓரளவுக்கு கிளியராக சிக்னல் கொடுத்துருக்காரு. மேலே போகிறதுக்கான சிக்னல் இப்போ வந்திருக்கு ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஏறுமோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே இன்ஃபி வந்து ரொம்ப ஏறி இருக்கான். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதான் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக மெட்டல் இண்டெக்ஸ் மேலே கன்சல்டேஷனில் நிற்கிது சார். அதாவது இதுக்கு பேர் தான் மதில் மேல் பூனை. இப்போது இங்கேருந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் இதை பிரேக் பண்ணி செம்ம ரேலி இருக்குது. இல்லை அப்படின்னா மறுபடியும் இது வரைக்கும் இந்த ஏரியா, இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 கட்டானா இருக்குது. மெட்டல் தான் நல்ல பாசிட்டிவாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரிஸ்கியாகவும் இருக்குது. அதான் நான் சொன்னேன், எல்லா ஸ்டாக்குமே அங்கே போய் மந்தமாக நிப்பாட்டிக்கிட்டாங்க. மெட்டலை பொறுத்த வரைக்கும் 9,820 ரெசிஸ்டன்ஸ்,
9730 சப்போர்ட். அது இதான் இந்த சின்ன ஜோன் தான். இது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆட்டோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆட்டோ செக்டார் அடித்து விழுந்தாருன்னா இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆனால் நிச்சயமாக இது வரைக்கும் வருவார்னு சொல்லியிருந்தோம். 26,320 வரைக்கும், 26,320 வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் வருவார். ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா நல்லா ஏறி இருக்காரு. இதை எதிர்பார்த்தது தான். 26,320 இந்த ஏரியாவையும் உடைச்சாருன்னா இன்னும் டிராஸ்டிக்காக கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ செக்டாருக்கும் நாளைக்கு வரப்போகிற இன்ஃப்ளேஷனுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அங்கே வந்து அடி வாங்குச்சுன்னா இங்கே வந்து இது அடிக்கும். அதே நேரத்தில் அங்கே வந்து ரேட் கட் வரலாம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். அடுத்ததாக நிஃப்டி ஃபார்மா சேம் 2 கட்டானா இருக்கார். ஸோ இதுவும் யூஎஸ் டேட்டாவை பொறுத்து தான் இருக்குது. சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். 22,220 ரெசிஸ்டன்ஸ், 22,020 சப்போர்ட்டு. பெரிய இதெல்லாம் இல்லை. எஃப்எம்சிஜி இதுவும் கன்சால்டேஷன் தான். ஆனால் இப்போ இந்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பாசிட்டிவ் சைடில் தெரிகிறாரு. இது வந்து கவனமாக வச்சுக்கோங்க. 57,060க்கு மேலே ஒருவேளை க்ளோஸ் ஆகிட்டா மறுபடியும் 58,000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 57,060க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 56,500. இந்த ஏரியாவை உடைச்சிச்சுன்னா கீழே வரலாம். சரி, இப்போது அடுத்ததாக வந்து இது முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்த டேட்டா அது பிபிஐன்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ், இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்றத ஓரளவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 0.7, ஏற்கனவே இருந்தது 0.7 இருந்தது இந்த இண்டெக்ஸு. ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சமீபத்தில் ரொம்ப இந்த மாதிரி டேக்ஸ் போட்டதுனால அங்கே நிறைய குளறுபடிகள் இருக்குது. டேரிஃப்னால அவங்களுக்கு நிறைய குளறுபடி இருக்குது. அதனால வந்து 0.3 தான் அவங்களே ரொம்ப கம்மியாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் -0.1 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது அவங்களுக்கு ரிஸ்கியான ஏரியா, பயங்கர ரிஸ்கியான ஏரியா. இது குறைய என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூடும். இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூடுச்சுன்னா மொத்தமாக எக்கனாமியில் வந்து பெரிய சிரமம் இருக்கும். பர்ச்சேஸ் பவரில் பிரச்சனை வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை வரும், மக்கள் வந்து தடுமாறுறாங்கன்றது நல்லா தெரியும். ஸோ அதனால் என்ன செய்யும்னா கவர்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் வர்றப்போ கட்டாயம் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷனில் தடுமாறுவாங்க, ஆனால் ரேட் கட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து நிறையா வந்து பணப்புழக்கத்தை கொண்டு வந்தாலும் நிறைய பணப்புழக்கம் வந்தாலும் இன்ஃப்ளேஷன் கூடும். ஆனால் இங்கே பர்ச்சேஸ் பவரும் குறைஞ்சதுனால ரேட் கட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங் ரேட் கட்டை பற்றி நாளைக்கு ஈவினிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு கேப்பில் என்னன்னா நாளைக்கு சாயங்காலமும் ஒரு நியூஸ் வரப்போகிறது அப்படின்றதுனால இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் மார்க்கெட் கன்சால்டேஷனில் முடியலாம், அல்லது மேலேயோ கீழேயோ ஏதோ ஒரு சைடில் அதான் எக்ஸ்பெக்டேஷனுக்காக ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நடக்கலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. வழக்கமாக இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாக்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி நைட்டே கூட நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஸ்டாக்ஸு நாளைக்கு எப்படி இருக்கும், எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸ்னு தனியாக சின்னதாக ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அப்புறம் வழக்கம் போல் டிக்ளரேஷன் தான். ரைட் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் அதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.